ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ராரின் மாங்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ 2 ஹாஃபாக பிளான் பண்ணியிருக்கு சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து மாடல் மெட் செமஸ்டருக்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. இதோட செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபைனல் தியரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 1 மார்க் 2 மார்க் பாசிபிள் கொஷின்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அந்த கோர்ஸோடைய மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மீனிங் ஆஃப் தி லட்டின் வேர்டு ஹார்டஸ் சரிங்களா. ஹார்டிகல்ச்சருங்கிற வேர்டு வந்து லட்டின் வேர்ட்லேருந்து ஆரிஜின் ஆயிருக்கு. அதோட ரூட் வேர்டு வந்து ஹார்டஸ். அந்த ஹார்டஸ் அப்படிங்கிற ரூட் வேர்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா கார்டன் அர்த்தம் சரிங்களா. செகண்ட் பாருங்க, இந்தியா இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டேஸ் சரிங்களா. இந்தியா வந்து செகண்ட் ரேங்க் என்னென்ன கிராப்பில் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் அண்ட் ஃப்ளவர்ஸ் இது மூணுலையுமே என்னது இந்தியா வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்கும் சரிங்களா. ஸ்பைசஸில் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன். தேர்ட் ஒன், which one of the following is well suited as fillers சரிங்களா. எது வந்து ஃபில்லர் கிராப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் போத் ஏ அண்ட் பி, பப்பாயா அண்ட் பனானா சரிங்களா. ஃபில்லர் சிஸ்டம் என்னது, நம்ம வந்து பிளாட்டிங் சிஸ்டத்தில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிளான்ட் வந்து ஏதாவது ஒரு ட்ரையாங்குலர் மாதிரி இப்போ பிளான் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கு தான் அந்த பில்லர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. பப்பாயா அண்டு பனானா வந்து அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். மோஸ்ட் சூட்டபிள் கிராப்ஸ். ஃபோர்த் ஒன் பாருங்கள், த சிஸ்டம் தட் அலோஸ் 15% மோர் ஆஃப் பிளான்ட் பாப்புலேஷன் தென் தி ஸ்கொயர் சிஸ்டம் சரிங்களா. ஸ்கொயர் சிஸ்டத்தை கம்பேர் பண்ணும்போது 15% ஆஃப் பிளான்ட் பாப்புலேஷன் வந்து அதிகமாக நம்ம பிளான் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து ட்ரையாங்குலர் மெத்தட் சரிங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸ்கொயர் சிஸ்டத்தோட என்னது ஹையஸ்ட்டு பிளான்ட் பாப்புலேஷன் வந்து ட்ரையாங்குலர் மெத்தட் சரிங்களா. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், தமிழ்நாடுஸ் ரேங்க் இன் லூஸ் ஃப்ளவர் ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் ரேங்க் சரிங்களா. லூஸ் ஃப்ளவர் ப்ரொடக்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து என்னது தமிழ்நாடு தான் சரிங்களா. லூஸ் ஃப்ளவர் இன்க்ளூட்ஸ் என்னது ஜாஸ்மின், மேரிகோல்டு அதெல்லாம் லூஸ் ஃப்ளவர்ஸில் சொல்லலாம் சரிங்களா. சிக்ஸ்த் ஒன், பனானா இஸ் தி டிராஃபிக்கல் கிராப் சரிங்களா. பனானா வந்து என்னது டிராஃபிக்கல் கிராப். 7, seed viability test is done with the help of tetrasodium chloride சரிங்களா. டெட்ராசோலியம் குளோரைடை வச்சு தான் என்னது seed viability test வந்து பண்ணுவாங்க. 8th one, sexual propagation has advantage of producing dash both monoembryonic and polyembryonic சரிங்களா. செக்ஷுவல் ப்ராபகேஷன் மூலிமா என்னது மோனோஎம்ப்ரியானிக் சீட்லிங்ஸும் பாலிஎம்ப்ரியானிக் சீட்லிங்ஸும் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது என்னது அது வந்து ஒரு அட்வான்டேஜ். 9th one, seed dormancy due to climatic change அது என்னது எக்ஸோஜினஸ் டார்மன்சி சரிங்களா. அதாவது என்னது அவுட் சைடு தி சீடு சரிங்களா. சீடுக்கு உள்ளேயே அந்த டார்மன்சிக்கான இதெல்லாம் ஃபேக்டர்ஸ்லாம் இருந்தால் அது வந்து எண்டோஜினஸ் சரிங்களா. வெளியிலேருந்து வந்து அது வந்து என்னது ஹெக்ஸோஜினஸ். 10th ஒன் பாருங்கள், கட்டிங்ஸ் டேக்கன் ஃப்ரம் 1 year old ஷூட் இஸ் டேஸ் கட்டிங் ஹார்ட்வுட் கட்டிங் சரிங்களா. அந்த சீட்லிங்ஸோட ஸ்டேஜை பொறுத்து என்னது கட்டிங்ஸோட டைப் வந்து மாறும் சரிங்களா. ஹார்ட்வுட் கட்டிங் வந்து என்னது 1 year old ஷூட்லேருந்து எடுத்தால் அது வந்து ஹார்ட்வுட் கட்டிங். 11 பாருங்கள், டர்மரிக் அண்ட் ஜிஞ்சர் இஸ் ப்ராபகேட்டட் த்ரூ ரைசோம்ஸ் சரிங்களா. ரைசோம்ஸ் யூஸ் பண்ணி டர்மரிக் அண்டு ஜிஞ்சர் வந்து ப்ராபகேஷன் பண்ணலாம். 12, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எனி பிளான்ட் ஃப்ரம் எனி வெஜிடேட்டிவ் பார்ட் ஆஃப் பிளான்ட் அதர் தென் சீட் இஸ் குளோனல் ப்ராபகேஷன் சரிங்களா. சீடு அதாவது வெஜிடேட்டிவ் பார்ட் சரிங்களா. சீடு தவிர வெஜிடேட்டிவ் பார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ப்ராபகேஷன் எல்லாம் என்னது குளோனல் ப்ராபகேஷன். 13, டீ பட்டிங் இஸ் கமர்ஷியலி ப்ராபகேட்டட் இன் ரோஸ் சரிங்களா. டீ பட்டிங் வந்து என்னது ரோஸில் தான் அதிகமாக கமர்ஷியலாக யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. இந்த பட்டிங் கிராஃப்டிங் மெத்தட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஒவ்வொரு கிராப்புக்கும் ஒவ்வொரு டைப்புக்கும் என்ன எக்ஸாம்பிள்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதில் என்னது 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. 14 பாருங்கள், ரூட் ஸ்டாக் யூஸ்டு ஃபார் சப்போட்டா இஸ் பாலா சரிங்களா. இதுதான் அது ரொம்ப ஃபேமஸாக யூஸ் பண்ணக்கூடிய ரூட் ஸ்டாக் சரிங்களா. சப்போட்டாவில் கிராஃப்டிங்க்கு வந்து என்னது பாலா ரூட் ஸ்டாக் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. 15, சீட் ட்ரீட்மெண்ட் பிஃபோர் சோயிங் இஸ் சீட் இன்விகிரேஷன் சரிங்களா. சீட் இன்விகிரேஷன் அது சீட் ட்ரீட்மெண்ட் பிஃபோர் சோயிங் சரிங்களா. சோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இல்லாட்டி சோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணால் அதுக்கு பேர் என்னது சீட் இன்விகிரேஷன் சரிங்களா. 18 பாருங்க, 16 பாருங்க, கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து மேங்கோ சரிங்களா. குயின் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து என்னது மங்கோஸ்டீன் சரிங்களா. கிங் வந்து மேங்கோ, குயின் வந்து மங்கோஸ்டீன். 17, பனானா இஸ் ப்ராபகேட்டட் த்ரூ ஸ்வாட் சக்கர் சரிங்களா. பனானா வந்து சக்கர்ஸில் தான் ப்ராபகேட் பண்ணுவாங்க. அதில் என்னது ஸ்வாட் சக்கர்ஸ் தான் வந்து ப்ராபகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. 18 பாருங்கள், டர்மரிக் போர்டு இஸ் லொக்கேட்டட் இன் தெலங்கானா சரிங்களா. நிஜாமாபாத் தெலங்கானாவில் இருக்கும் சரிங்களா. இது ஒன்று இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. டர்மரிக் போர்டு இஸ் லொக்கேட்டட் இன் தெலங்கானா சரிங்களா. அந்த கோகனட் போர்டு, டீ போர்டு, ஸ்பைஸ் போர்டெலாம் படிச்சிருப்பீங்க சரிங்களா. அந்த போர்டு மாதிரி என்னது டர்மரிக் போர்டு ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நிஜாமாபாத் தெலங்கானா. 19, ஸ்மட்ஜிங் இஸ் ரிலேட்டட் டு ஆஃப் சீசன் ஃப்ளவரிங் சரிங்களா. ஆஃப் சீசன் ஃப்ளவரிங் என்னது ரிலேட்டட் டு ஸ்மட்ஜிங். 20, ஹார்டிகல்ச்சர் இஸ் ரிலேட்டட் டு கோல்டன் ரெவல்யூஷன் சரிங்களா. நம்ம முன்னாடி படிச்சிருப்போம் க்ரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன்லாம் பார்த்துருப்போம் சரிங்களா. அந்த மாதிரி ஹார்டிகல்ச்சர் ரிலேட்டடாக ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து என்னது கோல்டன் ரெவல்யூஷன் சரிங்களா.
21st பாருங்கள் ஆர்த்தடாக்ஸ் சீட்ஸ். ஆர்த்தடாக்ஸ் சீட்ஸ்னால் என்ன சரிங்களா? ட்ரைட் டு லோயர் மாய்ஸ்சர் கண்டென்ட் ஸ்டோரேஜ் சரிங்களா? என்னது ஆர்த்தடாக்ஸ் சீட்ஸ் என்ன பண்ணலாம், நம்மளால் லோயர் மாய்ஸ்சர் கண்டென்ட் சீட்ஸ் அதோட மாய்ஸ்சர் என்னது கம்மி பண்ணி நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் சரிங்களா? அது வந்து ஆர்த்தடாக்ஸ் சீட்ஸ். 28 பாருங்கள் சீட் லாங்கிவிட்டி ஆஃப் மேங்கோ இஸ் அபவுட் 80 days சரிங்களா? எவ்வளோ நாளைக்கு அது வந்து என்னது அந்த விகர் என்னது விகரோடு இருக்கும் அப்படின்னா 80 daysக்கு இருக்கும் சரிங்களா? மேங்கோக்கு என்னது சீட் லாங்கிவிட்டி 80 days. 23 ஃபாதர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் இன் இந்தியா கேஎல் சடா சரிங்களா? கேஎல் சடா வந்து ஃபாதர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் இன் இந்தியா சரிங்களா? எல்ஹெச் பெய்லி வந்து என்னது ஃபாதர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் இன் வேர்ல்டு. இந்த பிபி பால் என்னது ஃபேமஸான ஒரு ரோஸ் பிரீடர் சரிங்களா? 24 which of the following is designated with the objective of fulfilling food security, often incorporating variety of crops to meet specific dietary requirement சரிங்களா? இது வந்து என்னது நியூட்ரிஷனல் கார்டன் சரிங்களா? கிச்சன் கார்டனுக்கும் நியூட்ரிஷனல் கார்டனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா அது நியூட்ரிஷனல் கார்டன் ஃபுட் செக்யூரிட்டி ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அப்புறம் நம்மளுடைய டயட் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்மளோட டயட் இதுக்காக வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுறது வந்து நியூட்ரிஷனல் கார்டன் சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 25 ஸ்டடி ஆஃப் ஃப்ரூட்ஸ் இஸ் கால்ட் அஸ் போமாலஜி சரிங்களா? போமாலஜி ஒலரிகல்ச்சர் என்ன, ஃப்ளோரிகல்ச்சர் என்ன, போமாலஜி என்னங்கிறது பார்த்து வச்சுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரூட் டெவலப்மெண்ட் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் இஸ் நோன் அஸ் பார்த்னோகார்பி சரிங்களா? ஃப்ரூட் டெவலப்மெண்ட் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் இஸ் நோன் அஸ் பார்த்னோகார்பி சரிங்களா? அதே அப்போமிக்சிஸ் என்னது எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். அப்போமிக்சிஸ்னா எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் சரிங்களா? பார்த்னோகார்பி ஃப்ரூட் டெவலப்மெண்ட் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் சரிங்களா? The word horticulture is first appeared during 17th century சரிங்களா? 17th century தான் அது இந்த horticulture வேர்டு வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 28 garden raised from a single mother plant used in propagation clonal orchard சரிங்களா? சிங்கிள் மதர் அதாவது ஒரே பிளான்ட்லேருந்து மதர் பிளான்ட்லேருந்து எடுத்து நம்ம ப்ராபகேஷன் யூஸ் பண்ணியிருந்தால் அது என்னது குளோனல் ஆர்ச்சர்ட்னு சொல்லலாம். 29 காமன்லி ஃபாலோட் சிஸ்டம் ஆஃப் பிளான்டிங் இன் ஹில் ஏரியாஸ். ஹில் ஏரியாஸில் ட்ரை பண்ணக்கூடிய அடாப்ட் பண்ணக்கூடிய பிளான்டிங் சிஸ்டம் என்னென்னா கான்டூர் சிஸ்டம் சரிங்களா? கான்டூர் பிளான்டிங் சிஸ்டம். 30 விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ பிளான்டேஷன் கிராப் சரிங்களா? இது வந்து பிளான்டேஷன் கிராப் இல்லைன்னு கேட்குறாங்க சரிங்களா? காஃபி, கோகனட், ரப்பர், டீ, கொக்கோ அதெல்லாம் என்னது பிளான்டேஷன் கிராப்ஸ். பனானா வந்து பிளான்டேஷன் கிராப் கிடையாது. பனானா என்னது ஃப்ரூட் கிராப். 31 எலிஃபென்ட் ஃபுட் யாம் இஸ் ப்ராபகேட் த்ரூ காம்ஸ் சரிங்களா? எலிஃபென்ட் ஃபுட் யாம் வந்து என்னது காம்ஸ் வச்சு தான் ப்ராபகேட் பண்ணுவாங்க. 32 நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா லொக்கேட்டட் இன் திருச்சி சரிங்களா? என்ஆர்சி ஃபார் பனானா திருச்சி. 33 பெண்டிங் இஸ் காமன்லி ப்ராக்டிஸ்ட் இன் கோவா சரிங்களா? பெண்டிங் வந்து என்னது கோவாவில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க சரிங்களா? அது ஒன் ஆஃப் தி லேயரிங் மெத்தட். 34 ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சரிங்களா? நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் என்னது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சரிங்களா? மல்டி ஸ்டோர்டு ஆர்ச்சர்ட் எய்ம்ஸ் அட் தி மேக்ஸிமம் ஹார்வெஸ்டிங் ஆஃப் தி சன்லைட் சரிங்களா? இந்த மல்டி ஸ்டோர்டு கிராப்பிங் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் சரிங்களா? அந்த சன்லைட் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட் ஹைட் இருக்கக்கூடிய கிராப்ஸ் வந்து நம்ம கல்டிவேட் பண்ணுவோம், அதான் அந்த மல்டி ஸ்டோர்டு ஆர்ச்சர்ட் சரிங்களா? தென் பாருங்கள் ஆக்சுவலி ஐடென்டிட்டி பிளான்டிங்கில் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் வந்து அதிகமாக இருக்கும், அதனால் இது ராங் சரிங்களா? இன்டர் கிராப் வந்து என்னது ஷார்ட்டர் டியூரேஷனாக இருக்கும் சரிங்களா? அதனால் இது வந்து ராங்காக இருக்குது. அப்புறம் மோர் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் அக்காமடேட் இன் தி ஸ்கொயர் சிஸ்டமில் சரிங்களா? ட்ரையாங்குலர் சிஸ்டம் தான் என்னது நம்ம மெஜாரிட்டியான பிளான்ஸ் வந்து அக்காமடேட் பண்ண முடியும். 35 விச் இஸ் என்னது நாட் ட்ரூ அபவுட் தி ஸ்பைசஸில் எது வந்து ட்ரூ கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா? பாருங்கள் ஸ்பைசஸ் என்னது ஹேட்ஸ் ஃப்ளேவர் அண்ட் அரோமா டு தி ஃபுட் சரிங்களா? இது வந்து என்னது எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதில் மேஜரான இருக்கக்கூடிய ஐட்டம் சரிங்களா? இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க். இந்தியாவில் தான் என்னது ஸ்பைசஸ் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா? பர்டிகுலர் என்னது கேரளாவில் ஸ்பைசஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது. நம்மளோட எக்ஸ்போர்ட்டில் இது ஒன்று ஒரு மேஜர் ஐட்டமாக இருக்குது சரிங்களா? அதர் கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல. தென் ஸ்பைசஸ் என்னது டேட்ஸ் ஃப்ளேவர் அண்ட் அரோமா டு தி ஃபுட் சரிங்களா? ஸ்பைசஸ் ஆல் தி ஸ்பைசஸ் ஆர் பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படிங்கிறது வந்து ராங் சரிங்களா? சம் ஸ்பைசஸ் ஆர் பிளான்டேஷன் கிராப்ஸ், எல்லா ஸ்பைசஸும் என்னது பிளான்டேஷன் கிராப் கிடையாது சரிங்களா? 36 பாருங்கள் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் இஸ் லொக்கேட்டட் இன் பெங்களூர் சரிங்களா? ஐஏஹெச்ஆர்னு சொல்லுவாங்க சரிங்களா? ஐஏஹெச்ஆர் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஸ்டியூட் சரிங்களா? லொக்கேட்டட் இன் பெங்களூர். 37 which of the following is evergreen hardwood cutting சரிங்களா? ஹைபிஸ்கஸ் தான் சரிங்களா? ஹார்ட்வுட் கட்டிங்ஸ் வந்து கிரேப்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம், பட் எவர்கிரீன் கேட்டால் அது என்னது ஹைபிஸ்கஸ் தான். 38 ஆசிட் ஸ்கேரிஃபிகேஷனுக்கு வந்து என்ன ஆசிட் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் சரிங்களா? ஆசிட் ஸ்கேரிஃபிகேஷன் அது ஒன் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட் மெத்தட். டார்மன்சி வந்து நம்ம பிரேக் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் வந்து ஆசிட் ஸ்கேரிஃபிகேஷன் சரிங்களா? அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆசிட் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட். 39
ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர் கால்ட் அஸ் ப்ரொடக்டிவ் ஃபுட்ஸ். சரிங்களா, என்னது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்னு சொல்லும் போது என்னது ப்ரொடக்டிவ் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. 40 பாருங்க. அப்போமிக்சிஸில் இருக்கக்கூடிய ராங் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. எம்ப்ரியோ ப்ரொடியூஸ்டு பை தி செக்ஷுவல் மெத்தட் அப்படிங்கிறது ராங் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா. அப்போமிக்சிஸ்னா என்னது ஏசெக்ஷுவல். சரிங்களா. வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். எம்ப்ரியோ ப்ரொடியூஸ்ட் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் தான் என்னது அப்போமிக்சிஸ். சரிங்களா. அப்போனா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். சரிங்களா. மற்றதெல்லாம் ரைட். சரிங்களா. செல்லிங்ஸ் ஆர் என்னது ஐடென்டிக்கல் டு பேரண்ட். சச் செல்லிங்ஸ் என்னது யூஸ்ட் as root stock provide uniformity to the science தென் வைரஸ் ஃப்ரீ. சரிங்களா. அப்போமிக்ஸ் எப்படி இருக்கும், பேரண்ட் மாதிரி அந்த சீட்லிங்ஸ் எல்லாம் பேரண்ட் மாதிரி ட்ரூ டு டைப்பாக இருக்கும். சரிங்களா. ரொம்ப மோர் யூனிஃபார்மிட்டி இருக்கும். சரிங்களா. வைரஸ் ஃப்ரீயாக இருக்கும். சரிங்களா. 41 விச் இஸ் நாட் அன் எரிட் ஜோன் ஃப்ரூட் கிராப். சரிங்களா. அதில் ஆப்ஷன்லாம் பாருங்கள், ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். பெர்ரு, கஸ்டர்ட் ஆப்பிள், அப்புறம் டேட் ஃபார்ம். இது மூணு என்னது ட்ரை ஏரியாஸில் வரக்கூடியது. சரிங்களா. அதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். பைனாப்பிள் தான் நம்மளோட ஆன்சர். 42 dash is commonly used method of propagation in போம் ஃப்ரூட்ஸ். சரிங்களா. போம் ஃப்ரூட்ஸ்லாம் என்னது ஆப்பிள், பீச், பியரில் என்னது இந்த போம் ஃப்ரூட்ஸ். அதான் என்னது அதோடைய ஃப்ரூட் டைப்போட பேர் தான் என்னது போம் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. என்னது விப் அண்டு டங் கிராஃப்டிங். சரிங்களா. ஆப்பிள், பீச், ப்ளம் அதெல்லாம் என்னது விப் அண்டு டங் கிராஃப்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. 43 ஃபைண்ட் தி இன்கரெக்ட் பேர். சரிங்களா. விட்டமின் அதோடைய டெஃபிஷியன்சி சிம்டம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதில் வைட்டமின் டிக்கு என்னது பெரிங்கிறது வந்து ராங்கானது. சரிங்களா. வைட்டமின் ஏ வந்து நைட் பிளைண்ட்னஸ், வைட்டமின் பி பெலாக்ரா, வைட்டமின் சி வந்து ஸ்கர்வி. சரிங்களா. வைட்டமின் டி என்னது போன் ரிலேட்டடான ஒரு டிசீஸ் வரும், பெரி வராது. சரிங்களா. 44 டேஸ் பிளான்ஸ் ஈல்ட் ஆல்கலாய்ட்ஸ் அண்டு ஸ்டிராய்ட் பிரின்சிபல்ஸ். மெடிசனல் பிளான்ஸ். சரிங்களா. மெடிசனல் பிளான்ஸ் என்னது ஸ்டிராய்ட்ஸ் ஆல்கலாய்ட்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணோம். அது நம்மளுடைய மெடிசனல் பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. இது எல்லா கிராப்புக்கும் 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸ்பைசஸ் எது, சரிங்களா, அரோமேட்டிக் கிராப்ஸ் எது, காண்டிமெண்ட்ஸ் எது, மெடிசனல் பிளான்ஸ் எது, சரிங்களா, ஃப்ரூட்ஸ் எது, வெஜிடபிள்ஸ் எது. சரிங்களா. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வித் சயின்டிஃபிக் நேம் வித் ஃபேமிலியோட. சரிங்களா. 45 சீட்ஸ் எக்ஸ்போஸ்டு டு லோ டெம்பரேச்சர் இஸ் கால்ட் அஸ் வெர்னலைசேஷன். சரிங்களா. சீட்ஸ் என்னது நம்ம லோயர் டெம்பரேச்சருக்கு நம்ம கொண்டு போனால் அதுக்கு பேர் என்னது வெர்னலைசேஷன். சரிங்களா. அது என்னது ஆப்ஷன் டி பாருங்க ஈட்டியுலேஷன். சரிங்களா. ஈட்டியுலேஷன் என்ன அர்த்தம், ரொம்ப கொஞ்சம் நாளைக்கு என்னது ரொம்ப டார்க்கான ஒரு இடத்துல வச்சிருந்து நம்ம ஜெர்மினேஷனுக்காக என்னது ரொம்ப டார்க்கான இடத்துல வச்சிருக்கிறது வந்து என்னது ஈட்டியுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. லோயர் டெம்பரேச்சர் வந்து வெர்னலைசேஷன். சரிங்களா. 46 பாருங்க regarding nutrient required for humans which of the following is correct requirement as per the ICMR National Institute of Nutrition. சரிங்களா. அது நம்மளுக்கு இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் ரெக்யர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஃப்ரூட்ஸ் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஆஸ் பர் நியூ ஸ்டாண்டர்ட் நியூ ரெக்கமெண்டேஷன் படி ஃப்ரூட்ஸ் வந்து என்னது 100 கிராம்ஸ், ஒரு சில இடத்துல 150 கிராம்ஸ் கொடுத்துருப்பாங்க. வெஜிடபிள்ஸ் 400 கிராம்ஸ், மில்க் வந்து 300 ml. சரிங்களா. ஃப்ரூட்ஸ் வந்து என்னது 100 to 150 கிராம்ஸ், வெஜிடபிள்ஸ் 350 to இல்லாட்டி 300 to 400 கிராம்ஸ். சரிங்களா. வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட்ஸ் என்னது இந்த ரூட் வெஜிடபிள்ஸ், கிரீன்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னது 400 கிராம்ஸ். சரிங்களா. மில்க் வந்து 300 ml. சரிங்களா. 47 ஏஜ் ஆஃப் ரூட் ஸ்டாக்ஸ் இன் எபிகாட்டல் கிராஃப்டிங். சரிங்களா. எபிகாட்டல் கிராஃப்டோட ஏஜஸ் வந்து 18 to 15 days. சரிங்களா. 18 to 15 days இருந்தால் என்னது எபிகாட்டல் கிராஃப்டிங். சரிங்களா. 48 டேஸ் இஸ் தி எவர் கிரீன் உட்டி பிளான்ட். சரிங்களா. மேங்கோ. சரிங்களா. ஆப்பிள், பியர், ஸ்ட்ராபெரியில் என்னது ஆப்பிள், பியரில் என்னது அது வந்து டெசிடியஸ். சரிங்களா. மேங்கோ தான் என்னது எவர் கிரீன். சரிங்களா. 49 டேஸ் இஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆன் ஏ ஸ்டெம் வைல் இட் இஸ் ஸ்டில் அட்டாச் டு தி பேரண்ட் பிளான்ட். சரிங்களா. லேயரிங். சரிங்களா. நம்ம லேயரிங் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம பேரண்ட்டோட அட்டாச் ஆகிருக்கும்போது அதில் வந்து நம்ம ரூட் வந்து டெவலப் ஆகும். சரிங்களா. அதான் வந்து என்னது லேயரிங். 50 ஸ்பெஷல் அட்வான்டேஜ் ஆஃப் தி பட்டிங் ஓவர் கிராஃப்டிங். சரிங்களா. கிராஃப்டிங்கை கம்பேர் பண்ணும்போது பட்டிங்கோட அட்வான்டேஜ் என்னது எக்கனாமிக் இன் யூஸ் ஆஃப் சயான் மெட்டீரியல்ஸ். சரிங்களா. என்னது ரொம்ப சீப்பாக நம்மளால் அந்த சயான் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். சரிங்களா. தான் வந்து அதோடைய அட்வான்டேஜ். 51 போத் சீட் கோட் அண்ட் எம்ப்ரியோ டார்மன்சி இஸ் கால்ட் அஸ் டபுள் டார்மன்சி. சரிங்களா. அது என்னது சீட் கோட்லேயும் டார்மண்ட்டாக இருக்கும், எம்ப்ரியோலையும் டார்மன்சிக்கான அந்த ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னது டபுள் டார்மன்சி. சரிங்களா. 2 இடத்துல டார்மன்சி இருக்குதுன்னு அது என்னது டபுள் டார்மன்சி. 52 the word compatibility is applicable to grafting. சரிங்களா. கிராஃப்டிங் தான் என்னது இந்த கம்பேட்டபிலிட்டி இன்கம்பேட்டபிள் நேச்சர் வந்து என்னது அதுக்கான நிறைய இது இருக்கும், அது என்னது கிராஃப்டிங்கில் தான். 53 which is not a correct fair. சரிங்களா. லேண்ட் ஆஃப் ஸ்பைசஸ் என்னது பீகார் கிடையாது, லேண்ட் ஆஃப் ஸ்பைசஸ் என்னது கேரளா. சரிங்களா. பீகாரில் அதிகமாக இருக்கக்கூடியது என்னது லிச்சி வந்து பீகாரில் அதிகமாக இருக்கும், அப்புறம் மக்கானா வந்து பீகாரில் அதிகமாக இருக்கும், அப்புறம் மக்கானா போர்டு வந்து என்னது பீகாரில் தான் இப்போ புதுசாக வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஆப்பிள் பவுல் ஆஃப் இந்தியா வந்து ஷிம்லா, கிங் ஆஃப் ஸ்பைசஸ் வந்து பிளாக் பெப்பர், குயின் ஆஃப் ஸ்பைசஸ் வந்து காடமம். இதெல்லாம் ரைட். சரிங்களா. குயின் வந்து காடமம், கிங் வந்து பெப்பர், ஆப்பிள் பவுல் வந்து ஷிம்லா, லேண்ட் ஆஃப் ஸ்பைசஸ் வந்து கேரளா. பீகார் வந்து என்னது லிச்சி அதிகமாக இருக்கும், அப்புறம் மக்கானா போர்டு வந்து புதுசாக கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க பீகாரில்.
தென் கூட்டி இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஏர் லேயரிங் சரிங்களா. ஏர் லேயரிங்கான இன்னொரு பேர் தான் அது கூட்டி சரிங்களா. 55 விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ப்ராபகேஷன் மீடியா சரிங்களா. இது என்னது, இது எல்லாமே ப்ராபகேஷன் மீடியா தான் சரிங்களா. சாண்டிசைல் நம்மளால ப்ராபகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது இதில் ஏர் லேயரிங்கில் சரிங்களா. வெர்மிகுலைட், காயர்பித், ஸ்பேக்னம் மாஸ் எல்லாமே என்னது நம்ம ப்ராபகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 56 கிரேப்ஸ் ப்ராபகேட்டட் த்ரூ கட்டிங்ஸ் சரிங்களா. கிரேப்ஸ் வந்து என்னது கட்டிங்ஸ் மூலமாக தான் நம்மளால் ப்ராபகேட் பண்ண முடியும் சரிங்களா. குயில்ஸ் இஸ் ரிலேட்டட் டு சின்னமம் சரிங்களா. சின்னமம் தான் என்னது குயில்ஸ் சரிங்களா. குயில்ஸ் இஸ் ரிலேட்டட் டு சின்னமம், அந்த சின்னமம் ஸ்டிக் தான் என்னது குயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 58 அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தி எஸ்பெரிடியம் சரிங்களா. ஆரஞ்சு சரிங்களா. ஆரஞ்சு அப்புறம் அந்த லெமன் எல்லாம் என்னது எஸ்பெரிடியத்துக்கு எக்ஸாம்பிள், அதான் அதோடைய ஃப்ரூட் டைப்ஸ். 49 பாருங்கள், ஃப்ரூட் டைப் ஆஃப் ஜாக் ஃப்ரூட் வந்து சோரோசிஸ் சரிங்களா. சோரோசிஸ் வந்து என்னது ஜாக் ஃப்ரூட் சரிங்களா. சைக்னஸ் வந்து என்னது ஃபிக் சரிங்களா. எஸ்பெரிடியம் வந்து என்னது ஆரஞ்சு, அப்புறம் நமக்கு லெமன் வரும் சரிங்களா. 60 பாருங்கள், த பிளான்ட்ஸ் ரைஸ்டு பை தி சீட்ஸ் ஆர் லாங் லீவ்ட் சரிங்களா. என்னது சீட்லிங் மூலிமா நம்ம சீடு மூலிமா நம்ம ஒரு பிளான்ட்டை ரைஸ் பண்ணால் அது என்னது ரொம்ப நாளைக்கு வரும் சரிங்களா. 61 பாருங்கள், காண்டிமெண்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு ஆட் டேஸ்ட் சரிங்களா. ஸ்பைசஸ் வந்து என்னது அரோமா அண்ட் ஃப்ளேவருக்கு தான் என்னது ஸ்பைசஸ் சரிங்களா. உனது ஒரு வாசனைக்காக யூஸ் பண்ணுறது வந்து ஸ்பைசஸ், டேஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது வந்து காண்டிமெண்ட்ஸ் சரிங்களா. கொரியாண்டர், சில்லி அதெல்லாம் என்னது காண்டிமெண்ட்ஸில் வரும் சரிங்களா. ஸ்பைசஸில் என்னது பெப்பர், காடமம் அதெல்லாம் என்னது ஸ்பைசஸில் வரும் சரிங்களா. ஸ்பைசஸ் யூஸ்டு ஃபார் அரோமா அண்டு ஃப்ளேவர் சரிங்களா. காண்டிமெண்ட்ஸ் வந்து டேஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. 62 டேஸ் இஸ் ஹைலி சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். லோமி சாயில் சரிங்களா. லோமி சாயில் தான் என்னது ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் நர்சரிக்கு வந்து என்னது ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு சாயில். 63 டேஸ் இஸ் தி மாடிஃபிகேஷன் ஆஃப் ஈட்டியோலேஷன் மெத்தட் ஆஃப் லேயரிங் ஸ்டோலிங் சரிங்களா. ஈட்டியோலேஷனுக்கு முன்னாடி சொன்ன சொல்லியிருக்கோம், ஒரு டார்க் பீரியடில் இது பண்ணுறதா அந்த ஈட்டியோலேஷன் சொல்லுவாங்க. ஸ்டோலிங் என்னது ஒன் ஆஃப் தி அதோட மாடிஃபைடு மெத்தட் தான். 64 which of the following is the cut flower சரிங்களா. ஜாஸ்மின், ஜெர்பரா, ரோஸ் சரிங்களா. என்னது ஜெர்பராவும் ரோஸ் தான் என்னது கட் ஃப்ளவர், ஜாஸ்மின் வந்து லூஸ் ஃப்ளவர் சரிங்களா. தமிழ்நாடு லூஸ் ஃப்ளவரில் என்னது ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. 65 strength possessed by the seed for growth is known as seed vigor சரிங்களா. strength possessed by the seed for the growth of seed வந்து என்னது seed vigor சரிங்களா. 66 the seed when exposed to favorable conditions immediately absorbs water and germinates without any barrier is குயிசன்ட் சீட் சரிங்களா. அந்த நான் டார்மன்ட் சீட் இல்லாட்டி குயிசன்ட் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னது ஒரு சீடுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய சீடு வந்து அதுக்கு ஃபேவரபுளான கண்டிஷன் வந்தோன்னு அந்த மாய்ஸ்டர் வந்து அப்ளை பண்ணோன்னு அது வந்து ஜெர்மினேட் ஆகி வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் அதாவது என்னது குயிசன்ட் சீட்ஸ் இல்லாட்டி நான் டார்மன்ட் சீட்ஸ்னு சொல்லுவாங்க சரிங்களா. 67 டேஸ் இஸ் காமன்லி யூஸ்டு மெத்தட் ஆஃப் ப்ராபகேஷன் டெம்பரேட் ஃப்ரூட்ஸ் சரிங்களா. அந்த டெம்பரேட் ஃப்ரூட் நம்ம முன்னாடி சொன்னோம், ஃபோம் ஃப்ரூட்ஸ் சொல்லணும் பார்த்தீங்களா. ஆப்பிள், பீச், பியர் அதெல்லாம் என்னது இந்த டெம்பரேட் ஃப்ரூட்ஸில் வரும் சரிங்களா. அதெல்லாம் அது டங் கிராஃப்டிங் இல்லாட்டி விப் கிராஃப்டிங் வந்து அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 68 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், லேட்டஸ்ட்டாக 2024 to 25 இருக்கக்கூடிய மேஜரான ஹார்டிகல்ச்சர் கிராப்போடைய டோட்டல் ஏரியா எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்தியாவில் சரிங்களா. இன் மில்லியன் ஹெக்டேர் அரௌண்ட் என்னது 25 to பாயிண்ட் சம்திங் இருக்கும். 30 மில்லியன் ஹெக்டேர் வந்து சொல்லலாம். 24 to 25ல் 30 மில்லியன் ஹெக்டேர் ஹார்டிகல்ச்சர் கிராப்போட ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. 69 பாருங்கள், டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் இன் இந்தியா சரிங்களா. 2024 to 25 வந்து ஹார்டிகல்ச்சர் கிராப்போடைய ஈல்டு எவ்வளோ, மொத்த ஈல்டு எவ்வளோ இன் மில்லியன் டன்ஸில் 369 மில்லியன் டன்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. லேட்டஸ்ட் டேட்டா சரிங்களா. ப்ரொடக்ஷன் வந்து ஈல்டு வந்து என்னது 369 மில்லியன் டன்னஸ், ஏரியா வந்து 30 மில்லியன் ஹெக்டேர் சரிங்களா. 70 பாருங்கள், ஆனியன் இஸ் ஆனுவல் கிராப் சரிங்களா. ஒரே சீசனில் அதோட கிராப் முடிஞ்சிடும் என்னது அது வந்து ஆனுவல் கிராப். 71 பாருங்கள், a fruit crop that is exclusively propagated through seed is பப்பாயா சரிங்களா. கோவா, கிரேப்ஸ், ஆப்பிள் என்னது நம்ம கட்டிங் கிராஃப்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. பப்பாயா மட்டும் தான் என்னது மோஸ்ட்டாக எல்லா மெஜாரிட்டி டைமில் என்ன பண்ணுவாங்க சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. 72 ஃபேமிலி கண்டெய்னிங் மோர் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் இஸ் குருசிஃபரை சரிங்களா. குருசிஃபரை வெஜிடபிள்ஸ் என்னது ஃபேமிலி வந்து என்னது ரொம்ப சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா. கேபேஜ், காலிஃப்ளவர் என்னது சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். 73 எபிலிட்டி ஆஃப் தி பிளான்ட் செல் டு ரீஜென்ரேட் இன்டு ஹோல் பிளான்ட் இஸ் நோன் அஸ் டோட்டிபொட்டன்சி சரிங்களா. இந்த மைக்ரோ ப்ரொபகேஷன் சொல்லுவாங்க சரிங்களா. இன்விட்ரோ
இன்விட்ரோ டெக்னாலஜி இல்லாட்டி மைக்ரோ ப்ரோபகேஷன் இல்லாட்டி டோட்டி பொட்டன்சி சொல்லலாம் சரிங்களா. ஒரு பிளான்ட் செல்லோட என்னது ஒரு சிங்கிள் பார்ட் நம்ம எடுத்து வச்சோம்னா அதில் வந்து நம்ம ஹோல் பிளான்ட் நம்ம ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் என்னது டோட்டி பொட்டன்சி. 74 dash is the critical final stage of transferring tissue cultured plantlets from sterile high humidity sugar rich lab environment to எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் சரிங்களா. நம்ம லேபில் ரெடி பண்ண அந்த மைக்ரோ ப்ரோபகேஷன் சீட்லிங்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து வெளியில் என்வரான்மெண்ட்டுக்கு கொண்டு போய் நம்ம அதுக்கு பழக்கப்படுத்தும். அதுக்கு பேர் என்னது ஹார்டனிங் இல்லாட்டி ஹார்டனிங் சொல்லுவாங்க சரிங்களா. ஹார்டனிங் இல்லாட்டி அக்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. 75 in asexual propagation progenies are true to type சரிங்களா. asexual propagationல வந்து என்னது progenies are true to type சரிங்களா. அதோட அந்த பேரண்ட் மாதிரியே இருக்கும், அதே மாதிரியான கேரக்டர் கொண்டு இருக்கும் சரிங்களா. அதனால அது ட்ரூ டு டைப்னு சொல்லுவாங்க சரிங்களா. 79 hardwood cuttings are practiced in pomegranate சரிங்களா. hardwood cuttings என்னது pomegranate தான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. 77 seeds lacking in endosperm are called as X அலுமினஸ் சீட்ஸ் சரிங்களா. எண்டோஸ்பெர்ம் இல்லாமல் இருந்தால் அது எக்ஸ் அலுமினஸ் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. 78 ப்ரொடக்ஷன் ஆஃப் மோர் தென் ஒன் சீட்லிங்ஸ் ஃப்ரம் சீட் இஸ் கால்ட் அஸ் பாலி எம்பிரியானி சரிங்களா. பாலி எம்பிரியானி என்ன ஒரு சீட்லேருந்து ஒன்றுக்கு ரெண்டு சீட்லிங்ஸ் ரெண்டு இல்லாட்டி ஒரு 3 சீட்லிங்ஸ் வரும், அதுக்கு என்னது பாலி எம்பிரியானின்னு சொல்லுவாங்க சரிங்களா. எக்ஸாம்பிள் என்னது மேங்கோ சொல்லலாம் சரிங்களா. லெமன் வந்து என்னது பாலி எம்பிரியானிக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ். 79 perpetuation or multiplication of group of plants is called as propagation சரிங்களா. ப்ராபகேஷன் தான் என்னது ஒரே நேரத்தில் என்னது ஒரு மல்டிப்ளிகேஷன் அந்த ஒரு கிராப் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம் சரிங்களா. அது வந்து ப்ராபகேஷன் சரிங்களா. 80 root stocks also influence the growth and productivity of cyan சரிங்களா. ரூட் ஸ்டாக் என்னது சயனோடைய growth and productivity வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். 81 ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹேப்ளாய்ட்ஸ் டன் த்ரூ ஆந்தர் கல்ச்சர் சரிங்களா. இதெல்லாம் அந்த மைக்ரோ ப்ரோபகேஷனுடைய அட்வான்டேஜஸில் வரும் சரிங்களா. ஹேப்ளாய்ட்ஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம், அது ஆந்தர் கல்ச்சர் மூலிமா ஹேப்ளாய்ட்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் சரிங்களா. இதோட மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஒரு சில டேட்டாஸ் இங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா. முன்னாடி கொடுத்துதான் ஹார்டிகல்ச்சர் கிராப்போடைய டோட்டல் ப்ரொடக்ஷன் 369 மில்லியன் டன்னஸ், டோட்டல் ஏரியா வந்து 29.48 மில்லியன் ஹெக்டேர். வெஜிடபிள்ஸோடைய ஈல்டு வந்து 21568 மில்லியன் டன்னஸ், ஃப்ரூட்ஸ் வந்து 11876 மில்லியன் ஹெக்டேர் சரிங்களா. ஓவரால் ஹார்டிகல்ச்சர் கிராப்பில் வந்து அதிகமான ஈல்டு எடுக்கிறது வந்து வெஜிடபிள்ஸ் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து ஃப்ரூட்ஸ் சரிங்களா. ஏரியா வைஸ் பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸில் மேஜரான ஏரியா கவர் பண்ணக்கூடிய கிராப் வந்து பொட்டேட்டோ சரிங்களா. அப்புறம் அப்பிடான்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கும் சரிங்களா. அக்ரிகல்ச்சர் அண்டு ப்ராசஸ்டு ஃபுட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சரிங்களா. அதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அந்த நியூ டெல்லி சரிங்களா. அப்பிடாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லி சரிங்களா. இந்த நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் தியரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் லெக்சரை பொறுத்த வரைக்கும் அதோட டெஃபினேஷன் ஹிஸ்ட்ரி சரிங்களா இருந்தது. இதில் எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்கலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அடுத்து ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது, அதுக்கப்புறம் என்னது ரிமைனிங் கொஸ்டின்ஸ் படிங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சரோட டெஃபினேஷன் சரிங்களா. அந்த ஒலரிகல்ச்சர், போமாலஜி, ஃப்ளோரிகல்ச்சர் அதை பற்றி எழுத சொல்லி கேட்கலாம். அப்புறம் நியூட்ரிட்டிவ் வேல்யூனா என்ன சரிங்களா. ஏதாச்சும் ஒரு 2 கிராப்போட நியூட்ரிட்டிவ் வேல்யூ வந்து எழுத சொல்லி கேட்கலாம் சரிங்களா. 2 மார்க் வந்து ஹார்டிகல்ச்சருடைய ஸ்கோப், அதோடைய பிரான்ச்சஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், அப்புறம் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கேட்கலாம். 5 மார்க்கில் வந்து ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ், அப்புறம் அலாங் வித் பிரான்ச்சஸ் கேட்கலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. தென் நியூட்ரிஷனல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் சரிங்களா. ஒவ்வொரு கிராப்க்கானது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்கான நியூட்ரிஷனல் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம எழுத சொல்லி 5 மார்க்கில் கேட்கலாம். செகண்ட் வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். இந்த லெக்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு இந்த லெக்சர் வந்து பாசிபிள் இருக்குது சரிங்களா. என்னது 0.5 கேட்கலாம், 1 மார்க் 2 மார்க்னு நிறைய கேட்கலாம். நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது சரிங்களா. ஸ்பைசஸ் கிராப்னா என்ன, பிளான்டேஷன் கிராப்ஸ்னா என்ன, ஷார்ட் டே பிளான்ட் என்ன, லாங் டே பிளான்ட் என்ன சரிங்களா. அந்த ஃபேமிலி வைஸ் கேட்கலாம். குக்குர்பிட்டேஸில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது, மால்வேஸில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா. லைஃப் சைக்கிள் பேஸ் பண்ணி, கிளைமேட் ரிக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணி சரிங்களா. மெடிசனல் கிராப்ஸ்னால் என்ன, அரோமேட்டிக் கிராப்ஸ்னால் என்ன, கிளைமேட்டிக் அண்ட் நான் கிளைமேட்டிக் ஃப்ரூட்ஸ்னால் என்ன சரிங்களா. ஃப்ரூட் டைப்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் கேட்கலாம் சரிங்களா. ஃப்ரூட் டைப்ஸ் வித் எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் கிளைமேட்டிக் ஃப்ரூட்ஸ் எது, நான் கிளைமேட்டிக் ஃப்ரூட்ஸ் எது, இதெல்லாம் 0.5 கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா. 5 மார்க் பொறுத்து இருக்குது டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் அந்த கிளாஸிஃபிகேஷனாக எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனா ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் வித் எக்ஸாம்பிள்ஸோட. தேர்டு பாருங்கள் ஹார்டிகல்ச்சர் ஜோன்ஸ். அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ்னால் என்ன, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேஜர் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் என்ன, அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் என்ன, அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹார்டிகல்ச்சர் ஜோன்ஸ், அப்புறம் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு சரிங்களா. ஸ்டேட்டஸ்ன்னு கேட்டால்
அந்த 0.5ல பார்த்தோம்ல மேஜர் ஏரியா எவ்வளோ, மேஜர் ப்ரொடக்ஷன் எவ்வளோ சரிங்களா, அப்புறம் வந்து மேஜரான கிராப் எது அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்புறம் மேஜர் ஸ்டேட்ஸ் ப்ரொடியூசிங் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ், இல்லாட்டி ஸ்டேட் வைஸ் நம்ம என்னென்ன ஸ்டேட்ஸ் வந்து என்னது அதிகமான ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதணும். 5 மார்க்கில் ஹார்டிகல்ச்சர் ஜோன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வித் கிராப்ஸ் சரிங்களா, ஒவ்வொரு ஜோனுக்கும் என்ன கிராப் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். லெக்சர் 4 வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டிங் தான் அது அப்பீடா சரிங்களா, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, நியூ டெல்லியில் இருக்குது சரிங்களா. இது எனி 5 வெரைட்டிஸ் ரிலீஸ்டு பை தி ஐஏஹெச்ஆர் சரிங்களா, நிறைய ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் இருக்கும் சரிங்களா, ஐஏஹெச்ஆர் இருக்கும், கேரளாவில் நிறைய ஸ்பைசஸ்க்கு இருக்கும், ஆர்னமெண்டல் கிராப்ஸ் இருக்கும், பிளான்டேஷன் கிராப்ஸ்க்கு இருக்கும், அப்புறம் திருச்சியில் வந்து என்ஆர்சி ஒன்று இருக்கும். அந்த மாதிரி நிறைய இந்தியா முழுக்க நிறைய இன்ஸ்டியூட் இருக்கும் சரிங்களா. அந்த இன்ஸ்டியூட்டோட பேர் அதோட லொக்கேஷன் எங்கே அப்படிங்கிறது படித்து வச்சுக்கோங்க. 0.5ல கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி எனக்கு ஏதாவது ஒரு 5 இன்ஸ்டியூட்டை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா. அப்புறம் மோஸ்ட் எக்ஸ்போர்ட்டட் மேஜராக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் என்ன சரிங்களா. அது ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஸ்பைசஸ் வரும், அப்புறம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ், அதான் அந்த மாதிரி நம்ம எழுத வேண்டியிருக்கும். அப்புறம் மெடிசனல் கிராப்ஸ் அரோமேட்டிக் கிராப்ஸ்லாம் எழுதலாம். 2 மார்க்ஸ் வந்து என்னது ஏஜென்சி ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஹார்டிகல்ச்சர், அப்புறம் கமாடிட்டி போர்ட்ஸ் சரிங்களா, அந்த டீ போர்டு, காஃபி போர்டு, அப்புறம் வந்து என்னது இந்த டர்மரிக் போர்டு சரிங்களா, கோகனட் போர்டு, இதெல்லாம் கமாடிட்டி போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதை பற்றி இதில் சொல்லி கேட்கலாம். தென் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டோடைய சினாரியோ இன் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ், எந்த கிராப் மேஜராக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க சரிங்களா, எது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்கலாம். சாயில் அண்ட் கிளைமேட், சாயில் ஃபெர்டிலிட்டினா என்ன, கிளைமேட்டோட டெஃபினேஷன். 2 மார்க்கில் வந்து என்னது ஹார்டிகல்ச்சர் கிராப்கான சாயில் ரெக்யர்மெண்ட் சரிங்களா. தென் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி கிராப்ஸ், அப்புறம் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தி ஃபோட்டோ பீரியடை பேஸ் பண்ணி எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் சரிங்களா, லாங் டே எது ஷார்ட் டே எதுன்னு சொல்லி எக்ஸாம்பிள்ஸ் என்னது 0.5லையும் கேட்கலாம் சரிங்களா. சாயில் அண்ட் கிளைமேட் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் 5 மார்க்கில். பிளான்ட் ப்ராபகேஷனோட டைப்ஸ் பாருங்கள். ப்ராபகேஷன் என்ன, நர்சரினா என்ன, ப்ராபகேஷனோட இம்பார்ட்டன்ஸ், செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ப்ராபகேஷனுக்கான டிஃபரன்ஸ் வந்து 1 மார்க்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் ப்ராபகேஷன் சரிங்களா, ஏதாச்சும் 5 ப்ராபகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் வித் எக்ஸாம்பிளோட சரிங்களா. 5 மார்க் பாருங்கள், ப்ராபகேஷன் பிளான்ட் ப்ராபகேஷன் அதோடைய டைப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி வித் அட்வான்டேஜஸ் லிமிடேஷன்ஸோட எழுத சொல்லி கேட்கலாம் சரிங்களா. 7th வந்து செக்ஷுவல் ப்ராபகேஷன், சீட் ப்ராபகேஷன் என்ன, சீட் வயபிலிட்டினா என்ன, அப்போமெட்டிக்னா என்ன சரிங்களா, அப்புறம் என்னது சீட் ட்ரீட்மெண்ட்னா என்ன சரிங்களா, சீடு விகர், சீடு வயபிலிட்டி, சீட் டெஸ்டிங், அதெல்லாம் இதில் வந்து 1 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது சரிங்களா. இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், அப்புறம் பாலி எம்ப்ரியானி வித் எக்ஸாம்பிள் சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அப்போமிக்சிஸ் அதோட டைப்ஸ், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் சரிங்களா. சீடு வயபிலிட்டி என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் வந்து 2 மார்க்கில். 5 மார்க் வந்து என்னது டிஃப்ரெண்ட் செக்ஷுவல் ப்ராபகேஷனோட டைப்ஸ் வந்து கேட்கலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8th வந்து டார்மன்சி சரிங்களா, டார்மன்சினா என்ன, சீ ட்ரீட்மெண்ட், டைப்ஸ் ஆஃப் சீட் ட்ரீட்மெண்ட்டில் டைப்ஸ் ஆஃப் டார்மன்சி, ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் விசஸ் ஸ்கேரிஃபிகேஷன், டார்மன்சி பிரேக் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. 5 மார்க்கில் சீட் டார்மன்சினா என்ன, அந்த டார்மன்சி வந்து நம்ம எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணலான்னு கேட்கலாம் சரிங்களா. அப்புறம் சீட் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இல்லாட்டி அதோடைய டைப்ஸ் வந்து 5 மார்க்கில் கேட்கலாம் சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து நிறைய 0.5 வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 9th வந்து ஏசெக்ஷுவல் ப்ராபகேஷன், வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனா என்ன, க்ளோன்னா என்ன, டோட்டிபொடன்சினா என்ன சரிங்களா, அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், அப்புறம் அது வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனை வித் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸோட கேட்குறதுக்கு ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 10th ஒன் பாருங்கள், கட்டிங் அண்ட் லேயரிங். கட்டிங்னா என்ன, லேயரிங்னா என்ன சரிங்களா, செர்படைன் லேயரிங், ரூட்டிங்னா என்ன, ஏர் லேயரிங்னா என்ன, லேயரிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்கும் சரிங்களா, ஒவ்வொரு டைப்புக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சரிங்களா, அதோட டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு அது என்ன டைப் ஆஃப் லேயரிங் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கும் 0.5 கேட்குறதுக்கு ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா. எல்லா லேயரிங் கட்டிங்க்கு வந்து ஒரு லேயரிங் கட்டிங் அந்த டைப்புக்கு என்ன கிராப் வந்து எக்ஸாம்பிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸ்டெம் கட்டிங்ஸ்னால் என்ன, லேயரிங்கோட டைப்ஸ் சரிங்களா, லேயரிங்கோடைய மெத்தட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், அப்புறம் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் சரிங்களா. கட்டிங்கோடைய டைப்ஸ், அதோட ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி டெவலப்மெண்ட் ஆஃப் கட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11 பாருங்கள், கிராஃப்டிங் அண்ட் பட்டிங் சரிங்களா. கிராஃப்டிங் பட்டிங்கோட டெஃபினேஷன், இனார்ச்சிங்னா என்ன சரிங்களா, அதே முன்னாடி பார்த்தா கிராஃப்டிங் எல்லா டைப்ஸும் சரிங்களா, நிறைய டைப்ஸ் இருக்கும். அப்புறம் கிராஃப்டிங் கம்பேட்டபிலிட்டினா என்ன சரிங்களா. 2 மார்க் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பட்டிங், ரூட் ஸ்டாக் அதோடைய டைப்ஸ் என்ன சரிங்களா. ரூட் ஸ்டாக் வந்து நிறைய 0.5 கொஸ்டின்ஸ் கேட்கலாம் சரிங்களா, எந்த ரூட் ஸ்டாக் வந்து எந்த கிராப்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா. கிராஃப்டிங் பட்டிங் டெக்னிக்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோட 5 மார்க்கில் கேட்கலாம்.
12 பாருங்கள் ஸ்பெஷலைஸ்ட் ஸ்ட்ரக்சர் சரிங்களா, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபைல் சரிங்களா. ரைசோம் வந்து எந்த கிராப்புக்கு ப்ராபகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, காம்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டோலன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ரன்னர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் அது பாயிண்ட் ஃபைல் அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகும் சரிங்களா. ரன்னர் ஸ்டோலனோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள், சக்கர்னா என்ன சரிங்களா. அந்த ஸ்பெஷலைஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஏதாச்சும் ஒரு 5 ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதி வித் எக்ஸாம்பிள்ஸோட 2 மார்க்கில் கேட்கலாம் சரிங்களா. 5 மார்க்கில் அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம். 13 பாருங்கள் ரூட் ஸ்டாக்கோட இன்ஃப்ளூயன்ஸ். ரூட் ஸ்டாக்னா என்ன, சயன் அதோட டெஃபினேஷன்ஸ், ரூட் ஸ்டாக்கோட டைப்ஸ் 2 மார்க்கில். 5 மார்க்கில் ரூட் ஸ்டாக் சயனுக்கான ரிலேஷன்ஷிப், அப்புறம் கிராஃப்டிங் இன்கம்பேட்டபிலிட்டினா என்ன, அதோடைய காசஸ், அதோடைய டைப்ஸ். 14 மைக்ரோ ப்ரொபகேஷன். திசு கல்ச்சர்னா என்ன, எக்ஸ்பிளான்ட்னா என்ன, கல்ச்சர் மெரிஸ்டம் கல்ச்சர் அப்புறம் கேலஸ் கல்ச்சர் சரிங்களா. மைக்ரோ ப்ரொபகேஷன் அதோடைய டெஃபினேஷன் 1 மார்க்கில். 2 மார்க்கில் ஆர்கனோஜெனிசிஸ் அதோட டைப்ஸ், அப்புறம் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். 5 மார்க்கில் வந்து மைக்ரோ ப்ரொபகேஷனுடைய ப்ராசஸ், அந்த 4 ஸ்டேஜஸ் இருக்கும், அந்த 4 ஸ்டேஜஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 15 வந்து வெஜிடபிள் கார்டன் சரிங்களா. இதெல்லாம் என்னது, கிச்சன் கார்டன், மார்க்கெட் கார்டன், வெஜிடபிள் போசிங், அப்புறம் இந்த ரிவர் பெட் கார்டன், அந்த ஒவ்வொரு கார்டனுக்கான டெஃபினேஷன் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. அந்த டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள் கார்டன் அதோட இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிச்சன் கார்டன் சரிங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிச்சன் கார்டன் அது ஒரு 5 மார்க்கில் கேட்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா. தென் வெஜிடபிள் கார்டன்ஸ் வித் லே அவுட் வந்து இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா. வெஜிடபிள் ஒரு கிச்சன் கார்டனுக்கான லே அவுட் சரிங்களா. எந்த கிராப் வந்து எவ்வளோ வந்து பாப்புலேஷன் நம்ம போடுவோம், எவ்வளோ ஏரியாவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லே அவுட்டை வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. அதோட இம்பார்ட்டன்ஸோட 5 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. 16 பாருங்கள் ஆர்ச்சருடைய டெஃபினேஷன். கான்டூர் பிளான்டிங்னா என்ன, ஷார்ட் கல்ச்சர்னா என்ன, குயினெக்ஸ் பிளான்டிங்னா என்ன சரிங்களா. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் என்னது, சிஸ்டம் ஆஃப் பிளான்டிங், பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்ச்சர்ட். 5 மார்க்கில் பொறுத்த வரைக்கும் என்னது, ஒரு ஆர்ச்சருடைய லே அவுட்டு, அதோடைய பிளானிங், அதோட பிளான்டிங் சிஸ்டம், பிரின்சிபல்ஸ், இது எல்லாம் சேர்ந்து ஒரு 5 மார்க்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் சரிங்களா. ஆர்ச்சருடைய லே அவுட்டு, பிளான்டிங் மெட்டீரியல், பிளானிங் எல்லாம் சரிங்களா. 18 பாருங்கள் ஐடென்டிட்டி பிளான்டிங் அப்படின்னா என்ன, அல்ட்ரா ஐடென்டிட்டி பிளான்டிங்னா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன சரிங்களா. அதோட சிஸ்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி வித் எக்ஸாம்பிள் அண்டு சூட்டபிள் கிராப்போட சரிங்களா. மேங்கோவில் எப்படி இருக்கும் சரிங்களா, ஆப்பிளில் எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன வெரைட்டிஸ் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ பிளான்ட் பாப்புலேஷன் இருக்கும் சரிங்களா. இல்லாட்டி அந்த பிளான்ட் பாப்புலேஷன் வச்சு ஒரு கால்குலேஷன் பேஸ் பண்ணி கூட ஒரு 5 மார்க் வந்து கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா. 19 வந்து ட்ரைனிங்கோடைய டெஃபினேஷன், கெனாப்பின்னா என்ன சரிங்களா. 2 மார்க்கில் அதோட அப்ஜெக்டிவ்ஸ், அதோட மெத்தட்ஸ், அப்புறம் பிரின்சிபல்ஸ், அப்புறம் ஓப்பன் சென்ட்ரல் விசஸ் சென்ட்ரல் லீடர் ட்ரைனிங் சிஸ்டத்தோடைய டிஃப்ரென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வித் டயக்ராம் மோடு சரிங்களா. 5 மார்க் பாருங்கள் ட்ரைனிங் சிஸ்டம்ஸ் இன் ஃப்ரூட் கிராப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. 30 ப்ரூனிங் சரிங்களா. அந்த ப்ரூனிங், ட்ரைனிங், கிராஃப்டிங், கட்டிங், அப்புறம் அந்த ப்ராபகேஷன், செக்ஷுவல் அதோடைய சப்டைப்ஸ் எல்லாமே என்னது கண்டிப்பாக 2 மார்க்கில் 1 மார்க்கில் ஹையஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் சரிங்களா. ப்ரூனிங்னா என்ன, தின்னிங்னா என்ன, லூப்பிங்னா என்ன சரிங்களா. அந்த ப்ரூனிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்கும் சரிங்களா. பொலாடிங், லூப்பிங்லாம் இருக்கும் சரிங்களா. அதோடைய டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்து வச்சுங்க. அதோட அப்ஜெக்டிவ்ஸ், ப்ரூனிங் டெக்னிக்ஸ், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ப்ரூனிங் வித் எக்ஸாம்பிள் சரிங்களா. ப்ரூனிங் அண்ட் கெனாப்பி மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். பிளான்ட் குரோத் ரெகுலேட்டர்ஸ் சரிங்களா. அது அப்படின்னா என்ன, ஃபைட்டோக்ரோம்ஸ்னால் என்ன, ஆக்சின், சைட்டோகைன், செப்ரிலினோட ஏதாவது இண்டிவிஜுவல் பிளான்ட் க்ரோத் ஹார்மோனுடைய ரோல் கேட்கலாம். க்ரோத் ரிட்டார்டன்ட்னா என்ன, ரூட் இன்டியூசிங் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ்னால் என்ன சரிங்களா. டைப்ஸ் ஆஃப் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் பிஜிஆர், அப்புறம் 5 மார்க்ஸ் என்னது பிஜிஆர், அதோடைய ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸில் ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ் சரிங்களா. 22 வந்து இரிகேஷன் அதோடைய டைப்ஸ் சரிங்களா. 1 மார்க்கில் இம்பார்ட்டன்ஸ் வந்து 2 மார்க்கில் அதோட டைப்ஸ். 5 மார்க்கில் என்னது டிஃப்ரெண்ட் இரிகேஷன் மெத்தட்ஸ் வித் அதோடைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், இல்லாட்டி சூட்டபிலிட்டி ஆஃப் கிராப், எந்த கிராப்புக்கு எந்த மாதிரியான மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 23 வீட் மேனேஜ்மெண்ட். வீட்னா என்ன, ஹெர்பிசைட்னா என்ன சரிங்களா. அதோடைய டைப்ஸ், ப்ரீ எமர்ஜென்சி, போஸ்ட் எமர்ஜென்சி எல்லாம் கேட்கலாம் சரிங்களா. டைப்ஸ் ஆஃப் வீட்ஸ் கேட்கலாம், ஆனுவல், பெரினியல் சரிங்களா. அந்த மாதிரி கேட்கலாம். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வீட் மேனேஜ்மெண்ட், இன்டகிரேட்டட் வீட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட், மெனியூருக்கு ஃபெர்டிலைசருக்கும் டிஃப்ரென்ஸ், அப்புறம் நியூட்ரியன் ஃபிலிம் டெக்னிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அதில் நியூட்ரியன் ஃபிலிம் டெக்னிக்னா என்ன, அதில் என்ன மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. 2 மார்க்கில் டைப்ஸ் ஆஃப் மெனியூர், அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் சரிங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கில் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் கேட்கலாம். 25 வந்து கிராப்பிங் சிஸ்டம். இன்டர் கிராப்பிங்னா என்ன, கிராப் ரொட்டேஷனா என்ன சரிங்களா. கிராப்பிங் சிஸ்டம் ஃபாலோட் இன் தமிழ்நாடு. மல்டி டயர் கிராப்பிங்னா என்ன, மல்டிபிள் கிராப்பிங்னா என்ன சரிங்களா. இன்டர் கிராப்பிங்னா அதோடைய இன்டர் கிராப்பிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, இதில் எனது 1 மார்க்கில் கேட்கலாம். கிராப்பிங் சிஸ்டம், அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர் கிராப்பிங் வந்து 2 மார்க்கில்.
5 மார்க் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் கிராப்பிங் சிஸ்டம், ஹார்டிகல்ச்சரில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கிராப்பிங் சிஸ்டோடைய எக்ஸாம்பிளோட கேட்கலாம். சரிங்களா? 26 வந்து மல்ச்சிங்கோட டெஃபினேஷன், அதோடைய டைப்ஸ், அப்புறம் அட்வான்டேஜஸ், இதெல்லாம் 2 மார்க்கில். 5 மார்க்கில் வந்து என்னது, மல்ச்சிங் வித் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். 27 வந்து ஃப்ரூட்ஃபுல்னஸ், அதோட டெஃபினேஷன், ஸ்டெரிலிட்டி, ஃபெர்டிலிட்டி, அதுக்கான டெஃபினேஷன்ஸ் கேட்கலாம். ஃபேக்டர்ஸ், சரிங்களா, ஃப்ரூட்ஃபுல்னஸ் எதனால் வருது, அதோட காசஸ் கேட்கலாம். அன்ஃப்ரூட்ஃபுல்னஸ். அப்புறம் 5 மார்க்கில் ஃப்ரூட்ஃபுல்னஸ், அன்ஃப்ரூட்ஃபுல்னஸ், அதோடைய ஃபேக்டர்ஸ், அதை ரெக்டிஃபை பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் வந்து ஒரு 5 மார்க்காக கேட்கலாம். தென் பியரிங் ஹேபிட், அதோட டெஃபினேஷன் 1 மார்க்கில், அதோட டைப்ஸ், அப்சிஷன் அண்ட் செனசன்ஸ் வந்து 2 மார்க்கில், அந்த பியரிங் ஹேபிட்ஸ் வித் எக்ஸாம்பிளோட 5 மார்க்கில். பாலினேஷன் 29, பாலினேஷன் என்ன, பாலினேட்டர்னா என்ன, ஹனிபீஸோட ரோல் என்ன, 1 மார்க்கில். சரிங்களா? 2 மார்க்கில் டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன், டைப்ஸ் ஆஃப் பாலினைசர்ஸ் வந்து 2 மார்க்கில். 5 மார்க்கில் பாலினேஷனுடைய மெக்கானிசம். 30 வந்து ஃபெர்டிலைசேஷன் அண்ட் பார்த்தினோகார்பி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஃபெர்டிலைசேஷன்னா என்ன, பார்த்தினோகார்பினா என்ன, ஃபெர்டிகேஷன்னா என்ன. சரிங்களா? பார்த்தினோகார்பி அதோடைய டைப்ஸ், இம்பார்ட்டன்ஸ் வந்து 2 மார்க்கில். 5 மார்க்கில் வந்து ஃபெர்டிலைசேஷன் அண்ட் பார்த்தினோகார்பியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம். 31 ரெஜுனேஷன்னா என்ன. சரிங்களா? 5 மார்க்னது ஒரு ஓல்டாக இருக்கக்கூடிய, ரொம்ப என்னது, பழைய ஒரு ஆர்ச்சர்ட் வந்து எப்படி நம்ம ரெஜுனேட் பண்ணணும், எப்படி வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 5 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 32 வந்து மெச்சூரிட்டினா என்ன, மெச்சூரிட்டி இண்டிசஸ், டிஃப்ரெண்ட் கிராப்புக்கானது. சரிங்க, ஏதாச்சும் ஒரு 2 கிராப் கொடுத்து அதோடைய மெச்சூரிட்டி இண்டிசஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? ஃபிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டி ப்ளஸ் ஹார்வெஸ்டிங் மெச்சூரிட்டிக்கான டிஃப்ரென்ஸ். 5 மார்க்கில் மெத்தட்ஸ் ஆஃப் ஜட்ஜிங் மெச்சூரிட்டி இன் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ், நிறைய கிராப்ஸ் கொடுத்தனது அதோடைய இது பண்ணி எக்ஸாம்பிள்ஸோடு எழுதுகிற மாதிரி 5 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 33 வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட், கிரேடிங்னா என்ன, ஹார்வெஸ்டிங்னா என்ன. சரிங்களா? பேக்கேஜிங் மெத்தட்ஸ் என்ன இருக்குது, ஸ்டெப்ஸ் என்ன இருக்குது, 2 மார்க்கில். 5 மார்க்கில் வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் இன் ஹார்டிகல்ச்சர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? 34 வந்து ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட், வந்து ஸ்டோரேஜ்னா என்ன, கோல்ட் ஸ்டோரேஜ்னா என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜீரோ எனர்ஜி கூல் சேம்பர்னா என்ன. சரிங்களா? அதோட பிரின்சிபல்ஸ் என்ன. சரிங்களா? அது வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு டயக்ராமோட 2 மார்க்கில், 5 மார்க்கில் கூட கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ், ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? 2 மார்க்கில் ஸ்டோரேஜ் மெத்தட்ஸ் இருக்குது, அப்புறம் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருக்குது. 5 மார்க்கில் ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ், அதோட ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? அப்புறம் காமனாக கம்பைன்டு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 2-3 லெக்சரை கவர் பண்ணி கேட்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸ்பெஷல் ப்ராக்டிசஸ் ஃபாலோட் இன் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். சரிங்களா? அந்த ப்ரூனிங்கு, ட்ரைனிங் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே ஸ்பெஷல் ப்ராக்டிஸ் தான். சரிங்களா? தென் மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ஏசெக்ஷுவல் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு 5 மார்க்காக கேட்கலாம். ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ப்ரொடக்ஷன். சரிங்களா? அந்த சாயிலிருந்து, சரிங்களா, சாயில், டெம்பரேச்சர், கிளைமேட்லேருந்து எல்லாமே அது இதில் வந்து நம்ம எழுதலாம். தென் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் டு ஹார்டிகல்ச்சர், 1 or 2 ஸ்கீம்ஸ் வந்து இந்த ஒரு 5 ஸ்கீம்ஸ் வந்து படித்து வச்சுட்டுங்க. என்னது 2 மார்க்கில் கேட்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஃபோர் ஸ்டார் ஹவுஸ் ஆன்லைங்கோடைய ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாசிபிளாக கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? இது தவிர ரொம்ப ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுக்கக்கூடிய ஏரியாஸ் வந்து ஆர்ச்சர்ட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஹார்டிகல்ச்சரோடைய ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ், ஸ்பெஷல் ப்ராக்டிசஸ், ட்ரைனிங், ப்ரூனிங், அப்புறம் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ், அதோட கிராப்பிங் சிஸ்டம், அப்புறம் இந்த பிளான்ட் ப்ரோபகேஷன், அதோடைய டைப்ஸ், அப்புறம் இந்த கட்டிங், லேயரிங், அதை பற்றியான டைப்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த செமஸ்டர் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய செமஸ்டருக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ், இந்த மாதிரி பாசிபிளான கொஷின்ஸ் போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நிறைய கைடன்ஸ், டிப்ஸ் கொடுக்குறதுக்கும் இந்த அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த வீடியோக்கான அப்டேட் வந்து அந்த வாட்ஸ்அப் சேனலில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.